பகவான் தன்மையை அடைய. பகவான் தன்மையை அடைய. பகவான் தன்மையை அடைய. பகவான் தன்மையை அடைய ஜீவனானவன் 2 விதமான தன்மைகளை கைக்கொள்ள வேண்டும். ஒன்று தூய புத்தி, அடுத்தது அன்பு கலந்த பக்தி. அன்பு என்பது பலனை எதிர்பார்க்காதது. பக்தி என்பது கோரிக்கை இல்லாதது. புத்தி சுத்தமாக நல்லதையே நினைத்து கொண்டிருந்தால் புத்தி சுத்தமாகி விடுகிறது. தீயவற்றின் பக்கம் திரும்பாமல் நல்ல செயல்களையே செய்து நல்லவற்றையே எண்ணிக்கொண்டிருந்தால் புத்தி தூயதாக இருக்கிறது. இப்படி நாம் கருதுவதும் ஒரு மயக்கமே. வாசனைகள், அதாவது இச்சைகளின் பக்கம் போவாது இருப்பது நல்ல சிந்தனை. இச்சைகள் பக்கம் போவது அசுத்த சிந்தனை. சிந்தனை எதுவரையில் இருக்கிறதோ அதுவரையில் புத்தி முழுமை பெற்ற தூய புத்தி ஆகாது. சிந்தனையை கடந்து விட வேண்டும். சிந்தனை அற்ற நிலை என்பது மந்தமான, அதாவது சோம்பேறியான நிலை. இதில் சிந்திக்கும் திறன் இருக்காது. சிந்திக்கும் திறன் இருந்து சிந்தனையால் பற்றுதான் ஏற்படுகிறது. அது நல்லதா கெட்டதா அதனை தெளிவினால் உணர்ந்து சிந்தனை செய்யாமல் இருப்பது நன்று. அந்த நிலையே சுத்தமான தூய்மையான புத்தி நிலையாகும். இச்சைகள் எழாத நிலையாகும். வாசனைகள் பின்னால் ஓடாத நிலையாகும். இந்திரியங்களுக்கு அடிமையாகாமல் நாம் எஜமானனாக இருக்கும் நிலையாகும். அடுத்து அன்பு கலந்த பக்தி. அன்பு செலுத்துவதற்கு எதிரே ஒருவர் தேவை. மற்றவரின் அன்பு செலுத்தும் அன்பு நிலையானதாக இருக்காது. அப்படி எதிரே ஒருவர் இருந்தால் அது காலத்தால் மாறக்கூடியதே. தன்னிடமே அன்பு செலுத்தினால் மாறாத நிலையாக இருக்கும். சுயம், அதாவது ஆத்மா பேரில் அன்பு செலுத்துவதே நிலையானதாக இருக்கும். மீரா ஆடும்போது எதிரே பகவான் கிருஷ்ணர் இல்லை, தனக்குள்ளேயே பகவான் இருக்கிறார் என்ற பாவனையிலேயே மீரா உன்மத்தமாக ஆட வைத்தது. அன்பு எதையும் எதிர்பார்த்து செய்யப்படுவது கிடையாது. மனைவியிடம் பிள்ளைகளிடம் காட்டும் அன்பு ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து செயல்படுவது. தன்னுடைய சுயத்தின் பேரில் அன்பு என்பது எதையும் எதிர்பார்க்காதது. ஆதலால் இந்த அன்பு முழுமையானதாக ஆகிறது. மற்றவருடன் அன்பு இணைகின்ற பொழுது அசுத்தமாகி விடுகிறது. ஏனென்றால் அதில் இச்சைகள், எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனால் அது அசுத்தமாவது தவிர்க்க முடியாததாக ஆகிறது. தன்னிலே அன்பு பெருகும்போது அது தூய்மை அடைகிறது. இது இச்சைகள், எதிர்பார்ப்பு எதுவும் கிடையாது. அதனால் அது தூய அன்பாக, பக்தியாக மலர்கிறது. ஆதலால் புத்தி சுத்தமாக இருக்க வேண்டும். சிந்தனைகள் சற்றும் இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த சிந்தனையே பகவானிடம் இருக்க வேண்டும். இதயம் அன்பினால் நிலைநிறுத்த வேண்டும். அதுவும் அந்த அன்பு நிறைந்து ததும்ப வேண்டும். வாசனைகள் சற்றும் இல்லாதாம் இருக்க வேண்டும். அந்த நிலையிலேயே பக்தன் உருவாக முடியும். அந்த பக்தனிடம் பகவானே அத்தனையும் அர்ப்பணம் செய்ய முடியும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், எவர் என்னை அன்போடு பக்தியோடு என்னை வந்து சரணடைகின்றாரோ அவரை நான் பார்த்து கொள்வேன். ஏனென்றால் அவனது அனைத்து சிந்தனையும் என்னை நோக்கி உள்ளது என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். ஆதலால் ஜீவனை கண்ணனிடம் சரணடைந்துவிட்டு ஆத்மாவோடு அவருடன் இணைவோம். மண்ணில் வாழும் இந்த மனிதனெல்லாம் மாதவன் தன் மலரடியை மகிழ்ந்து சேர என்னறிய களிப்புடனே இங்குதித்து அனைவரையும் தன் பாத மூலம் தனில் சேர்ப்பிக்கும் அண்ணல் திருவடிக்கு அன்புடனே தாசியானேன். அவா மலரடியில் தூசியானேன். கண்ணன் கழலடியை நன்னும் மனமுடையீர் தின்னம் நாராயணமே.
கண்ணா உந்தன் பாதுகையாய் இருக்க மாட்டேனாம். உந்தன் பாதம் பட்டு அணுவணுவாய் தேய மாட்டேனாம். சர்க்குரு மகராஜிக்கு ஜெய். அடியார்கள் மகராஜிக்கு ஜெய் 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 ஜெய்.